நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு திகில் திரில்லும் கலந்த புதிய பயணத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இருளால் மூடப்பட்ட சுடுகாட்டின் நடுவே ஒரு உருவம் தனியாக நடந்து கொண்டே இருந்தான். விக்ரமாதித்தன், எதுவானாலும் என் கடமை நிச்சயம் நிறைவேறும் என்று உறுதியோடு மீண்டும் அந்த பழைய புளிய மரத்தை நோக்கி சென்றார். அந்த புளிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தை அவர் பிடித்தவுடனே அது உயிர் பெற்று நகைச்சுவையுடன் சிரித்தபடி வேதாளமாக மாறியது. மன்னா, மீண்டும் ஒரே சோதனைக்குத்தானா வர்றே என்று வேதாளத்தின் குரல் இருளையே நடுங்க வைத்தது. அரசே, இந்த கதை 2 அபூர்வ சகோதரர்களை பற்றியது. பண்டைய பாடலிபுத்திரம் நகரில் ஒரு நேர்மையான பிராமணர் வாழ்ந்தார். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் ஒருவரை பார்த்த நொடியிலேயே அவரின் உள்ளத்தில் நன்மையா தீமையா என்று உணர்ந்து விடுவான். இளையவன் ஒரு பொருளை ஒரு முறை மணந்தாலே போதும், அது விஷமா பாதுகாப்பானதா என்று கண்டுபிடித்து விடுவான். இந்த அபூர்வ திறமைகள் அரசரின் காதில் விழ, இவர்கள் இருவரும் என் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அரசர் முடிவு செய்தார். அவர்கள் அரசரின் நம்பிக்கைக்குரிய சிறப்பு ஆலோசகர்களானார்கள். ஒரு நாள் அரசர் அயல் நாட்டுக்கு சென்றார். அங்கே அளவுக்கு மீறிய மரியாதை, உணவு, மது, இசை. அடடா, இவ்வளவு அன்பா என்று அரசர் மனம் மகிழ்ந்தார். ஆனால் மூத்த சகோதரனின் கண்கள் அமைதியாக கவனித்துக் கொண்டே இருந்தன. அந்த இரவு அரசர் படுக்க செல்லும் தருணத்தில் மூத்தவன் திடீரென சொன்னான், அரசே, நிறுத்துங்கள், இந்த மனிதனை நம்ப வேண்டாம். அரசர் சிரித்தார். அடப்போப்பா, அதிகமா சாப்பிட்டதால இப்படி தோணுது. ஒரு நிமிஷம் என்று இளையவனை அழைத்தார். அவன் தலையணையை மணந்தான். அவனின் முகம் ஒரே நொடியில் மாறியது. அரசே, இதில் கூர்மையான விலங்கு முடிகள், அதன் முனையில் கொடிய விஷம். அந்த அறை முழுவதும் மௌனம். அந்த இரவு அரசர் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் அந்த தலையணையை தன் நாட்டுக்கு எடுத்துச் சென்றார். பரிசோதனை செய்த போது சகோதரர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. வேதாளத்தின் கேள்வி, மன்னா, இந்த இருவரில் யார் அதிக அறிவாளி? விக்ரமாதித்தனின் தீர்ப்பு, இளையவன் திறமைசாலிதான். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவன் மணந்த ஒரு நொடியிலேயே விஷம் இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொன்னான். ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள். அவன் தலையணையை மணந்தது மூத்தவனின் சந்தேகத்துக்கு பிறகுதான். மூத்தவன் நிறுத்தவில்லை என்றால் அந்த தலையணை அரசரின் தலையைத் தொடும் வரை யாருக்கும் சந்தேகம் வந்திருக்காது. அதனால் இளையவன் ஆபத்தை கண்டுபிடித்தான். ஆனால் அதை தொடங்கியவன் அல்ல. அவன் திறமை உறுதி செய்தது. மூத்தவனின் அறிவு உயிரை காப்பாற்றியது. வேதாளம் சிரித்தபடி வானத்தில் பறந்து கொண்டே சொன்னது, மன்னா, நீ இதையும் சரியா கண்டுபிடிச்சிட்டே. இப்போ நான் மீண்டும் அந்த புளிய மரத்துக்கு போகிறேன். பின்னால் திரும்பவே இல்லை. இரவை கிழித்து ஒலித்தது அதன் சிரிப்பு. ஆனா விக்ரமாதித்தன் ஒரு நொடியும் சோர்வடையவில்லை. என்னால கடமை பூர்த்தி செய்ய முடியும் என்று உறுதியோடு மீண்டும் அந்த மரத்திற்கே நடந்து சென்றார். இப்படியே மன்னர் மற்றும் வேதாளத்தின் சோதனை தொடர்கிறது. நண்பர்களே, இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். அடுத்த எபிசோடுல வேதாளம் இன்னொரு அதிர்ச்சி புதிரோடு வரப்போகுது. அதுவரைக்கும் சிந்தியுங்கள், புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.